என் அப்பாவும் அம்மாவும் பெட்டி கடை, அதாவது ஒரு பெட்டி ஷாப் நடத்தினார்கள். அவர்கள் கல்லூரியில் படிக்கவில்லை. அதனால் என் நண்பர்கள் அநேகருக்கு கிடைக்காத சுதந்திரம் எனக்கு கிடைத்தது. காலை 6 மணிக்கு கடையை திறப்பார்கள், இரவு ஒரு 10 மணிக்கு பூட்டுவார்கள். அதற்கு பிறகு வரவு செலவு கணக்கு பார்ப்பார்கள். கைக்கும் வாய்க்கும் செலவை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் ஒரு பொழுதும் சுமக்கவில்லை. பல ஆண்டுகளாக அவர்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். பிட்ஸ், அதாவது பிர்லா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ், அது பிழனி கல்லூரியில் நான் சேர்ந்த பொழுது அவர்கள் தங்களிடம் இருந்த பாதி சேமிப்பை கரைத்து விட்டார்கள். ஆனால் என்ன படிக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லவே இல்லை. 2012 ஆண்டில் இயற்பியல், அதாவது பிசிக்ஸ் படிப்பதற்கு 8 லட்சம் ரூபாய் கட்டணம். என் நண்பர்கள் பலரின் பெற்றோர் படித்தவர்கள். 16 வயதாகும் முன்னரே அவர்களுக்கான எதிர்காலத்தை பெற்றோர்கள் திட்டமிட்டு வைத்திருந்தார்கள். டாக்டர், என்ஜினியர், சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். அதற்கு பிறகு விவாதமே கிடையாது, விலகலும் கிடையாது. படித்தே ஆக வேண்டும். ஒரு முறையேனும் எந்த லெக்சர் ஹாலிலும் உட்காராத என் பெற்றோர்கள் படித்த தங்கள் நண்பர்கள் செய்யாத ஒன்றை செய்தார்கள். அவனே செய்யட்டும், அவனே முடிவெடுக்கட்டும். உலகத்தில் அவர்களால் என்னை வழிநடத்த முடியவில்லை. நான் செய்த தெரிவுகளில் பாதி அவர்களுக்கே என்ன என்று புரியவில்லை. ஒருவேளை இன்னும் புரியாதிருக்கலாம். ஆனால் அவர்கள் நான் அதை பார்த்துக் கொள்வேன் என்று மிகவும் நம்பினார்கள். அது வித்தியாசமான நம்பிக்கை. பைசா வாங்கிக்கொள், ஆளை விட்டுவிடு என்று தப்பிக்கும் மனப்பாங்கு அல்ல. தாங்கள் கற்பனை செய்யாத ஒரு எதிர்காலத்தை அவர்கள் நம்பினார்கள். நான் அவர்கள் கற்பனை பண்ணாத அளவு செல்வத்தை குவிக்கிறேன். ஆனாலும் நீ தெரிந்து கொண்டால் எந்த இடத்திலும் நிற்கலாம் என்ற நம்பிக்கையின் மேல் நிற்கிறேன். நம்பிக்கையே மூலதனம். அதுதான் உண்மையான சொத்து. இதுதான் அதுதான் என்று என் பிள்ளைக்கு பட்டம் படித்து நான் கட்டாயப்படுத்தக்கூடாதே என்பதே இப்பொழுது என் பிரார்த்தனை. ராஜ் குல்கோலினிக்கர் பெற்றோரின் வழிகாட்டல் குறித்து இப்படி நமக்கு அறிவுறுத்துகிறார். இது போன்ற சிந்தனைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.